வணக்கம் நண்பர்களே. இந்த நீட் இஷ்யூ போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நான் கேட்டதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலும் இல்லை. அதனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, நோ எடிட், நோ கட், எல்லாமே ராவாக தான் இருக்க போகுது. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த நீட் இஷ்யூ ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீட் யூஜி எக்ஸாம்ஸ் வந்து மே 3 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அன்றைக்கி கண்டக்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு போன அப்புறம் சோஷியல் மீடியாவில் இந்த பேப்பர் லீக்ன்றது நிறைய இடத்துல சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த என்டிஏ, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுனது வந்து செல்லாது, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் எழுதுனது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21 அன்னைக்கு நீட்டோட யூஜி ரீநீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான்னா அந்த நீட்டுக்காக படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம், ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது போயிட்டு நல்லா எழுதினவங்க, அந்த மே 3 அன்னைக்கு எழுதினவங்க ரொம்ப நல்லா எழுதினவங்களாம் திருப்பி எழுத வச்சா ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி யோசிச்சு பாருங்கள். அதனால தான் வந்து இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இது வந்து ரீநீட் எக்ஸாம் வச்சும் என்ன ஆயிருக்குன்னா, அது எப்படி வைக்கிறாங்கன்னா, திருப்பியும் 5000 சென்டர்ஸில் இந்த நம்ம கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக திருப்பி வைக்கிறாங்க. வச்சு என்ன ஆச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு எழுதின நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பியும் நல்லா எழுதுவாங்க கேட்டால் யாருக்கு தெரியும். அது மாதிரி தான். அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க இதில் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. அது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, மே 12 அன்னைக்கு என்டிஏ அஃபிஷியலாக நீட் எக்ஸாமை வந்து, அதாவது முன்னாடி நடந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் மீன்ஸ் மே 3 நடந்த எக்ஸாமினேஷனை வந்து இது செல்லாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி, அதுக்கு வந்து ரீநீட் எக்ஸாமோட டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்றைக்குன்னா ஜூன் 21. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜூன் 6 அன்றைக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது அமைதியான வழியில் வந்து போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ரெசிக்னேஷன் ஆஃப் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், அதாவது தர்மேந்திர பிரதான் அவரோட ரெசிக்னேஷனை வந்து கேட்குறாங்க. அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி அண்டு ஃபேர் நீட்டை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் போய்ட்றோம் அப்படின்ற மாதிரி அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் என்ன ஆச்சுன்னா, ஜூன் 28 வந்து நம்ம சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சோனு வாங்சுக், அதை நம்ம நண்பன் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது ரியல் கேரக்டரே வந்து அவர் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக அவரும் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. சும்மா ஜாயின் பண்ணல, ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் வந்து, அதாவது இன்ஃபினைட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் வந்து அவர் ஈடுபடுறாரு. அது என்றைக்குன்னா ஜூன் 28 அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜூலை 16 அன்னைக்கு அந்த எக்ஸாமினேஷனோட நீட்டோட ரிசல்ட் வந்து வருது. வந்ததுமே அது இன்னும் பெரிய ப்ரொடெஸ்ட்டை வந்து தூண்டி விடுது. ஏன்னா முன்னாடி எழுதின அவங்க வந்து ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க. அது எவல்யூஷன் எரர் இருந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, இப்போது ஜூலை 18 அன்னைக்கு அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறி போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜந்தர் மந்தர்லேருந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கும் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி, இது மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய ப்ரொடெஸ்ட்டாக மாறி என்ன ஆகுதுன்னா, ஜூலை 20 அன்றைக்கி சன்செட் சொல்ல மார்ச்ன்ற ஒரு மார்ச் வந்து பார்லிமெண்ட்டை நோக்கி எல்லோரும் போகிறாங்க. அன்றைக்கி தான் நீங்கள் பார்த்த ப்ரொடெஸ்ட், அதாவது போலீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அடித்தது உதைச்சது எல்லாம் அன்றைக்கி தான் நடந்தது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஜூலை 23 லாஸ்ட்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து வீடியோ வந்து வெளியிடுறாரு. இதை பற்றி, இந்த ப்ரொடெஸ்ட் பற்றி பேசுகிறாரு. அண்ட் தென் ஜூலை 24 வந்து சோனம் வாங்சுக் வந்து அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணுறாரு மீன்ஸ் யூனியன் மினிஸ்டர் அவர் டேரெக்டாக போய் பார்த்து பேசி, யாருன்னா ஜேபி நட்டா, தென் ஜிதேந்திர சிங், அவர் 2 பேரும் போயிட்டு சோனம் வாங்சுக் போய் பார்த்து பேசி, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கோரிக்கையை நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கி ஃப்ரெஷ் நியூஸாக என்ன வந்திருக்குன்னா,
தர்மேந்திர பிரதான் அதாவது எஜுகேஷனல் மினிஸ்டர் அவரோட ரெசிக்னேஷன் வந்து மோடிக்கு, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட் இந்த டைம் லைனில் படி தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் இன்றைக்கி நியூஸ் படி இவ்வளோ நடந்திருக்கு. இப்போது இது வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே, இதுலேருந்து இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நீங்கள் பார்க்குற எல்லா ஒரு ரீல்ஸு ஷார்ட், அதாவது உங்களை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை அதாவது ரிசர்ச் பண்ணி அதை ஆராய்ஞ்சு நீங்கள் நம்புறதா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பி அதை வந்து நம்பிடக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். இப்போது இந்த நீட் இஷ்யூ, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஆன்கோயிங் இஷ்யூ எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எப்பவுமே 2 கண்ணோட்டமாக பார்க்கணும். நல்லதாகவும் பார்க்கணும், கெட்டதாகவும் பார்க்கணும். அதுலேருந்து நீங்கள் வந்து எது நம்புறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து நம்பணும். யார் சொல்லி நம்பக்கூடாது. இந்த இஷ்யூவில் அதாவது நான் சொல்கிறது இதுதான். வீடியோவை முடிச்சிடலாம். நான் சொன்னதுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு மேலே என்னாலையும் பொலிட்டிக்கலாக பேச முடியாது. ஓகே, பாய்.